இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 100 வினாக்கள் வரும். உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்ற திட்டமிட்ட நாள் எது? விஜயதசமி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் சீனா. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2வது தளத்தில் உள்ள நூல்கள் தமிழ். சங்க காலத்தில் தமிழகத்தின் தலைச்சிறந்த துறைமுக பட்டினம் எது? பூம்புகார். உயிர் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? 5. கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி. ஐ என்ற எழுத்தின் இன எழுத்து எது? இ. கிழவனும் கடலும் என்ற நூலானது நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. ஆழிப்பெருக்கு என்ற சொல்லின் பொருள் கடல்கோள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் என தொடங்கும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்ற குறளில் வணிகரின் எந்த பண்பு குறிப்பிடப்பட்டுள்ளது? நேர்மை. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை குறிலெழுத்து, நெடிலெழுத்து. உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 7 உள்ளன. ஆசார கோவை கூறும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் மொத்தம் எத்தனை? 8. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஆகும்? 2 அடிகளால். காரண பெயரை கண்டறிக. வளையல். தமிழ் கும்மி என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் இடம்பெறும் நூல் கனிச்சாறு. ஆசாரக்கோவை நூலில் வெண்பாக்களின் எண்ணிக்கை மொத்தம் 100. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். அக்கேனம் என குறிப்பிடப்படும் எழுத்து ஆயுத எழுத்து. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 216. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? பாரதியார். 3 வகையான தேன்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. பொந்து தேன். முதல்ல 3 வகை தேன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கோமுகி பொய்கையின் மீது அட்சய பாத்திரம் தோன்றும் முழு நிலவு நாள் எது? வைகாசி திங்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை உள்ளன? மொத்தம் 3 உள்ளன. அவை அ, இ, உ. வலசை என்பதன் ஆங்கில சொல் மைக்ரேஷன். அழி என்ற சொல்லின் பொருள் கருணை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. வள்ளுவர் கீழ்கண்ட எது உள்ளதை உயிருள்ள உடல் என்று குறிப்பிடுகின்றார்? அன்பு. வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 5. தமிழர் வழக்கத்தில் உழவர்கள் நெற்பயிர்களை விதைக்கும் நாள் ஆடி திங்கள். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெறும் இலக்கியம் அப்பர் எழுதிய தேவாரம். தேசாந்திரி என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது பணிவு மற்றும் இன்சொல். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாரா பாரதி குறிப்பிடுவது காவிரி கரை. தொடக்க காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது? இந்திர விழா. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் சீர்மை எனப்படும். நெல்லை சு. முத்து பணியாற்றிய விண்வெளி மையங்கள் எவை? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் என அனைத்தும் சரியானது. ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர்? தாரா பாரதி. பாரதியார் காணி நில வேண்டும் என்ற கவிதையில் நிலா ஒளி எவ்வாறு வீச வேண்டும் என்று பாடுகிறார்? முத்து சுடர் போல. காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். தமிழில் உள்ள பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? 7.
தேசம் உடுத்திய நூலாடை என்று தாரா பாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். முதலில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்திய காரல் கபக் என்ற நாட்டை சேர்ந்தவர், செக் நாட்டை சேர்ந்தவர். மாமல்லன் என்ற சிறப்பு பெயரை கொண்ட அரசன் முதலாம் நரசிம்மவர்மன். கீழ்கண்டவைகளுள் எது காரண பொதுப்பெயர்? பறவை. பாரதியார் காணி நிலம் என்ற கவிதையில் தன் உள்ளம் மகிழ்ந்திட எது வேண்டும் என்று பாடுகிறார்? தென்றல் காற்று. எந்த நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி கேரி காஸ்ப்ரோவை சதுரங்க போட்டியில் வெற்றி கொண்டது? IBM. பாரதியார் சென்னையில் காந்தியடிகளை யாருடைய வீட்டில் சந்தித்தார்? ராஜாஜி வீட்டில். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் முத்தரையனார். அருகு மற்றும் கோரையின் இலைப்பெயர் புல். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? 8. அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தமான தமிழ்நூல் திருக்குறள். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? குற்றம். தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் GU போப். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. வேளாண்மை என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அப்துல் கலாம் யாரை உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று குறிப்பிடுகிறார்? குழந்தைகள். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் இது நீர்வாழ் பறவைகள். 1937 சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உ.வே.சா. ஆசிய ஜோதி என்ற கவிதையில் புத்தர் எந்த மன்னனுக்கு அறிவுரை கூறினார்? பிம்பிசாரர். வள்ளுவர் கூறும் நிலையான செல்வம் எது? ஊக்கம். கீழ்கண்டவற்றுள் எந்த வகை எழுத்துக்கள் அனைத்தும் சொல்லின் முதலில் வருகிறது? உயிர் எழுத்துக்கள். புகழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கீழ்கண்டவற்றுள் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது? மேற்கண்ட அனைத்தும், அதாவது மெய்யெழுத்துக்கள். ஆயுதம் ட ந ர. கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. பறவைகள் கீழ்கண்ட எதை அடிப்படையாக கொண்டு இடம் பெயராது? தட்பவெப்பம். நானிலம் படைத்தவன் என்ற கவிதையின் ஆசிரியர் துரைராசு. ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் February 28, 1928. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது தன்மை நவிர்ச்சியணி எனப்படும். இது இயல்பு நவிர்ச்சியணி எனவும் அழைக்கப்படுகிறது. ஒளி என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசினை பெற்று தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 5000. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் மேற்கொள்ளும்? 400 கிலோமீட்டர் வரை. திராவிட நாட்டின் வானம்பாடி என புகழப்படுபவர் முடியரசன். மோதுரையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 31. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சதிமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? 1500. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். கீழ்கண்ட எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சென்னை. காமராசருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட நாள் October 2, 2000 அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நூலகம்? 2வது. தமிழ் எழுத்துக்களில் கீழ்கண்ட எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எத்தனை அடுக்குகளை கொண்டது? மொத்தம் 8 அடுக்குகள். அவ்வளோதான்.